எங்கள் ஊரில் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை சந்தை, காலனி சந்தை எல்லாமே வாங்கிட்டு வரலாம். காட்டு காய்கறிகள் அதிகமாக கிடைக்கும், விலை ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கனால காயை வந்து நான் பிரித்து வைக்க மாட்டேன். பசங்களை எடுத்து வச்சிடுவாங்க. இன்றைக்கி பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானே எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தது. வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு வேலையை தெரியும். வேலையே இல்லைங்கிறப்ப இது பிரித்து வைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காயெல்லாம் தனியாக பிரித்து வச்சதுக்கப்புறம் பாலித்தீன் கவரில் கட்டி முடிஞ்சு வைக்காமல் ஓப்பனில் தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் வேர்த்து வந்து காயெல்லாம் அழுகி போகாமல் இருக்கும். அதுவும் கேரட்டு, பாகக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னா கசப்பு ஏறிடும், முத்திரும். தாங்குகிற காய்கறிகள்லாம் கீழே வைக்கணும். எப்போதுமே முட்டைக்கோஸ் வச்சு அவிச்சு சொரக்காய், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் இதெல்லாம் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய், பைத்தங்காய் இதெல்லாம் மேலே வைக்கணும். இது மாதிரி விரிச்சு விட்டு வைங்க. கத்திரிக்காய் அந்த ஒரு வாரத்தை மேலே வச்சோம்னா கருத்து போயிடும். பச்சை மிளகாய் காம்பை கிள்ளி வைக்கணும். இஞ்சி வந்து கவரில் சுற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வைக்கணும், கவர் சுற்றி. கொத்தமல்லியை வந்து பபிள்ஸ் கவரில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கூட வச்சுக்கலாம். புது தக்காளி தனியாகவும் பழைய தக்காளி தனியாக வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற கேப் வந்து அதிகமாக இதில் வைக்கணும். இது மாதிரி காயெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் சீக்கிரம் அழுகாது, மணி ரொம்ப சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.